முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மவுத், சரி அல்லாஹ் மவுத் ஆயிட்டானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் மக்கா மதீனா இவ்வளவுதான் வெற்றி. உமர் ரலியல்லாஹு நினைச்சாங்க என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மவுத்தாக முந்தி முழு உலகத்திலேயும் இஸ்லாம் பரவும். அல்லாஹ் அப்படி செய்யல. அல்லாஹ் அவருடைய உதவியை இறக்கக்கூடியவர்களை உருவாக்கிட்டு அல்லாஹ் மவுத்தாக்கிட்டான். சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க ஆட்சிக்கு. என்ன செஞ்சாங்க? அந்த படையை ரெடி பண்ணினாங்க. அல்லாஹ்ட உதவியை இறக்குறவங்க யார்? இன்னைக்கு எங்கிட்ட ஒரு கருத்து ஒன்று என்ன தெரியுமா? நல்ல சல்லிக்காராக்கள் 10 பேர் எடுத்து ரப்பானியாவை செய்யும் தேவையில்லை. அதுவும் எப்படி? நல்லா சொந்த ஊடு இருக்கணும் கனடால. அந்த 10 பேருக்கு என்ன இருக்கணும்? இல்லாட்டி ரியல் எஸ்டேட் பிசினஸ் காராக்கள் இருக்கணும், இல்லாட்டி உண்டியல் வியாபாரம் பண்றாக்கள் இருக்கணும், இல்லாட்டி பெரிய காசி புலங்கோணும். அதெல்லாம் தேவையில்லை. இல்லை எங்கிட்ட ஒரு 20 பேர் இருக்குது அப்பா, 20 பேரும் ரியல் எஸ்டேட் பார்ட்டி, சும்மா கன் பார்ட்டி. ஒரு கன்னும் தேவையில்லை எங்களுக்கு, ஒரு பார்ட்டியும் தேவையில்லை. எங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? அல்லாஹ்ட உதவி இறக்குற ஒரு 5 பேர். அல்லாஹ்ட உதவி துஆவால இறங்குதா? அல்ஹம்துலில்லாஹ், ரப்பானியா ஓடும் இன்ஷா அல்லாஹ். இந்த சிந்தனை எங்களுக்கு வரணும் சகோதரர்களே. எங்க சிந்தனையை மாத்திட்டாங்க. இன்றைக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதினாங்க. நான் குபுருஸ்ல இருக்கிறேன் கலீஃபா, 4000 பேர் அனுப்புங்க கலீஃபா, குபுருஸை வெற்றி கொள்றதாக இருந்தா. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதினாங்க, காலித் 4000 பேர் இல்லாம என்னிடத்துல இல்ல, 4 பேர் இருக்குது, அந்த 4 பேரையும் அனுப்புறேன், முடியும் என்றா நீ வெற்றி எடுத்துக்கோ. 4 பேர் தான் அனுப்பினாங்க. இன்னொரு சம்பவத்திலே ஹஸரத் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதினாங்க, 1000 பேர் அனுப்புங்க கலீஃபா, இந்த ஊரை வெற்றி கொள்றதாக இருந்தா. அபூபக்கர் ரலியல்லாஹு எழுதினாங்க, காலித் 1000 பேர் எல்லாம் இல்லை எனக்கிட்ட, ஒரு ஆள் இருக்குது என்கிட்ட. யார் இருக்குது? ஒரு ஆள். யாரால்? கஅகா இப்னு அம்ர் தமீமி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஒருவர் அனுப்புறேன், நீங்க வெற்றி கொள்ளும். எவ்வளவு பலசாலிகள் சகோதரர்களே. முதலாவது என்ன தெரியுமா? சிந்தனை சரியாகும். எனக்கு அல்லாஹ்ட உதவி இறங்குமா இறங்காதா? இறங்கும். 2வது செயல், 3வது துஆ. சிந்தனையே பிழை, எனக்கு எங்க அல்லாஹ் உதவி செய்ய போறான்? இந்த பிசினஸ்ல, இந்த வியாபாரத்தில், இந்த தொழிலில் எனக்கு உதவி இறங்குமா? இந்த கெட்ட சிந்தனை இருக்கிறதே சகோதரர்கள், இதை முதலாக மாற்றம். அபூபக்கர் ரலியல்லாஹு அனுப்பி வச்சாங்க காக்கா. காலித் பின் வலீத் ரலியல்லாஹுக்கு தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹு செலக்ட் பண்ணி அனுப்பினா அவர் அவராத்தான் இருப்பார். முன்னுக்கு வச்சாங்க, காக்கா இப்னு அம்ர் கையை தூக்கினாங்க, அல்லாஹ் வெற்றி கொடுத்தார். ஒருத்தர் யமன் பூர்த்தியா வெற்றி, ஷாம் பூர்த்தியா வெற்றி. சகோதரர்களே, வரலாறு இது, வரலாறு இது. யாரும் பொய் வரலாறு எழுத இல்லை. இதெல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிற நேரம் முழு முஸ்லிம் படைகளுக்கும் தலைவர் யார் தெரியுமா? காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. யாரு? காலித் பின், அந்த பேரை வைக்கிறோமே காலித். காலித் பின் வலீத் ரலியல்லாஹுடைய உடம்புல காயம் படாத இடம் இல்லை. நீங்க இன்றைக்கு அரபு நாடுகள் என்று சொல்றோமே, இந்த அரபு நாடுகள் பெட்ரோலாலும் தங்கத்தாலும் அல்லாஹ்வுடைய உதவியாலும் நிறைந்து காணப்படுதா? இது எல்லாவற்றுக்கும் மூல காரணம் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. வேற யாரும் இல்லை. பக்தாத் தொடக்கம், ஈரான் தொடக்கம், குவைத்திலிருந்து, துபாயிலிருந்து, சிரியாவிலிருந்து, லெபனான் முழுதையும் அல்லாஹ்வுடைய உதவியால் வெற்றியாக்கி கொடுத்தவர் யார்? காலித் பின் வலீத். ஒரே ஒரு நிகழ்வுல, எர்மூக் என்ற ஒரு நிகழ்வு நடக்குது. எங்க? இப்ப லெபனான். எர்மூக் என்ற இந்த நிகழ்வுல காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து ஜுர்ஜா என்ற கிறிஸ்தவர் கேட்டார், காலித் உங்களோட பேர் சைஃபுல்லாவே உண்மையா? ஏன்னா காலித் பின் வலீத் ரலியல்லாஹு பட்ட பேர் என்ன? சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய வாள். ஜுர்ஜா நினைச்சிட்டு இருந்தார்,
சைஃபுல்லா என்றா வானத்திலிருந்து ஒரு வாளை இறக்கி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் ஹாலிதுக்கு. அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தார். ஜுர்ஜா கேட்டார், உங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு வாள் இறங்கி வந்துச்சாமே ஹாலித்? சொன்னாங்க, அப்படியெல்லாம் இல்லை. ஏன் நீங்க போராடம் எல்லாம் வெற்றி அடைகிறீங்க ஹாலித்? வெற்றியுடைய இரகசியத்தை சொல்லி கொடுத்தாங்க. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? எங்களோட பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும், எங்களோட ஜெனரேஷனுக்கு படிச்சு கொடுக்கணும். எங்களோட காசு அல்ல, எங்களோட தொழில் அல்ல, எங்களோட வெற்றி அல்லாஹ் இறக்கும் இன்ஷா அல்லாஹ். என்ன செஞ்சாங்க? அந்த தலைவருடைய பாக்கெட்ல இருந்துச்சு சைனட், நஞ்சி. அதுக்கு அரபியில சொல்ற சும்மு சா. சும்மு சாண்டா என்ன? குடிக்க உயிர் போகும். கடைசி சந்தர்ப்பத்தில் பாவிப்பாங்க. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹுக்கு தேவை இருந்துச்சு முஸ்லீம்கள் யாருங்கிறத படிச்சு கொடுக்கும். வேறொன்றும் இல்லை, நஞ்சு குடிக்க சொல்லல. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அந்த நஞ்சை கேட்டு எடுத்தாங்க, தாங்க கொடுத்துட்டார். கொடுத்ததோட போத்தலை திறந்தாங்க. திறந்து சொன்னாங்க, இந்த நஞ்சால் எதுவும் நடக்காது. விளங்கப்படுத்துறாங்க, அல்லாஹ் விளங்கப்படுத்துறாங்க. எங்களுக்கு உதவி செய்யறது வாழல்ல, எங்களுக்கு உதவி செய்யறது யாரு? அல்லாஹ். பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வஹுவஸ் ஸமீஉல் அலீம். சொன்னாங்க, எங்கட தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை படிச்சு தந்தாங்க. யார் காலையில் மாலையில் 3 தடவை ஓதுவாரோ அவருக்கு யாராலும் என்ற துன்பமும் வராது. அந்த நம்பிக்கை. பிஸ்மில்லாஹில்லதி, யா அல்லாஹ் உன்ன பேரை கொண்டு கேட்கிறோம். லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்த், பூமியிலேயோ வானத்திலேயோ யா அல்லாஹ் எனக்கு எந்த விதமான துன்பமும் வந்துடக்கூடாது. வஹுவஸ் ஸமீஉல் அலீம், யா அல்லாஹ் நீ அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறாய், அனைத்தையும் அறிந்தவன் யா அல்லாஹ். உடனே மூடிய திறந்து வாயில ஊத்துறாங்க. ஜுர்ஜாட சிந்தனை என்ன? இவ்விடத்துல ஹாலித் உலகம் இப்ப ஏண்டா அதை பாவிச்ச யாரும் உயிரோட வாழ்ந்ததில்லை, உயிரோட வாழ்ந்ததில்லை யாரும். ஊத்திட்டாங்க வாயில. ஊத்தினா அப்படியே இருக்கிறாங்க ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு. சகோதரர்களே, அப்பதான் அவர் சொன்னார், இதான் ரகசியம். அப்ப அவர் சொன்ன வார்த்தை இன்னும் வரலாற்றில் இருக்குது. ஹாலித், உங்களை மாதிரி ஒரு ஆள், உங்களை மாதிரி ஒருவர் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தை ஆட்சி செய்வதற்கு நீங்க தான் தகுதி ஹாலித். இல்லாட்டி பலஸ்தீன துறப்ப சும்மா கொடுப்பாங்களா? இன்றைக்கு சொல்றாங்களா இல்லையா, பலஸ்தீனை மூடி வச்சிருக்குது. இன்றைக்கு லிபியால இருந்து, இன்றைக்கு முரித்தானியால இருந்து ஒரு படை போகுது, நடந்து போறாங்க, சமாதான படை. இதுக்கு பிறகு பார்த்தாங்க ஏலா, முழு உலகத்திலிருந்து அழைப்பு விடுத்திருக்கிறாங்க, வாங்க நடந்து வாங்க போ. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒருவர் சொன்னார் ஹாலிதை பார்த்து, ஹாலித் உங்களை மாதிரி ஒருவர், அதுதான் அல்லாஹ்வுடைய உதவி. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படல, பெட்ல தான் மௌத்தான. அழுதாங்க மௌத்தாகும் பொழுது, நான் எவ்வளோ யுத்த காலத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன், ஆனா அன்றைக்கு மிருகம் மௌத்தாகிற போல மௌத்தாகிறேனே